இன்றைக்கி நம்ம வீட்டு தோட்டத்தில் இருக்கிற சில பூச்செடிகளை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். முதல்ல ரோஜா வகைகள். இது டைகர் ரோஸ். மஞ்சள் வெள்ளை மாதிரி மாறி மாறி கலர் சேஞ்ச் ஆகும். அதில் கொஞ்சம் ரெட்டும் கலந்தே வரும். அடுத்து கல்கட்டா ரோஸ், எல்லோ அண்ட் ரெட் டபுள் கலர் வெரைட்டி. அதுக்கப்புறம் ஒயிட் அண்ட் ரோஸ் டபுள் கலர் ரோஸ். அடுத்து பிளாக் ரெட் ரோஜா, டார்க் ரெட் கலரில் வெல்வெட் ரெட் மாதிரி ரொம்ப கிளாஸி லுக்கில் இருக்கும். அதோட ஃபேண்டா ஆரஞ்சு ரோஸும் வச்சுருக்கேன். நல்ல டார்க் ஆரஞ்சு கலரில் ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ பார்த்த இந்த ரோஸ் வகைகள் எல்லாமே ஓரளவுக்கு ஹீட் தாங்கக்கூடியது தான். ஆனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் கொடுத்தா தான் நல்ல சர்வைவ் ஆகும். அடுத்து நம்ம பார்க்க போகிற செடிங்க நல்ல சன்லைட்லேயும் ஈஸியாக சர்வைவ் ஆகும். எல்லா செடி மாதிரியும் பேசிக் கேர் பண்ணால் போதும். முதல்ல ஆர்கிட் ரோஸ் கொத்து கொத்தாக டவர் மாதிரி பூக்கும். ஒரு தடவை பூத்தாலே ரொம்ப நாளைக்கு செடியிலே இருந்து அழகாக இருக்கும். இது ஒரு க்ரீப்பர் வெரைட்டி. அடுத்து பன்னீர் ரோஸ் பிளான்ட். இதுவும் ஒரு ஸ்டெம்மில் 2லேருந்து 3 பூக்கள் வர டெய்லியும் பூக்கும். அதுக்கப்புறம் நாட்டு ரோஜா, தஞ்சாவூர் வெரைட்டி பன்னீர் ரோஸ். இது ரொம்ப நாள் செடியிலே இருக்காது, சீக்கிரமாக கொட்டிடும். ஆனால் இது ஒரிஜினல் தஞ்சாவூர் வெரைட்டி. குக்கிங்க்கு, குல்கந்து, ரோஸ் சிரப், ஃப்ராக்ரன்ஸ் ப்ரிப்ரேஷனுக்கு எல்லாமே இது ரொம்ப ஃபேமஸ். இதை வச்சு வீட்டிலே குல்கந்து, ரோஸ் சிரப் மாதிரி பல விஷயங்களை நம்ம பண்ணலாம். அடுத்து ஜாஸ்மின் வெரைட்டிஸ். இது ரோஜா மல்லி, நல்ல பெருசாக பூக்கக்கூடியது. நம்ம கிளைமேட்டுக்கு நல்லா வரும். அடுத்து இருவாச்சி மல்லி, அதாவது ராமர் பானம், பார்க்கவே அம்பு மாதிரி இருக்கும். குண்டு மல்லி, அதோட சந்தன முல்லையும் தொடர்ந்து நிறைய பூக்குது. சந்தன முல்லை வச்சதுலேருந்து டெய்லியும் எனக்கு ஒரு பூ இது பூத்துக்கிட்டே இருக்கும். இது மிராயா, இல்லைனா ஆரஞ்ச் ஜாஸ்மின்னு சொல்லுவாங்க. மதுகாமினின்னும் இன்னொரு பேர் இருக்குது. நல்ல வாசனையோட நிறைய பூக்கும். வீட்டு வாசலில் 2 பக்கமும் வச்சா ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்து செம்பருத்தி வெரைட்டிஸ். இது ஹைப்ரிட் செம்பருத்தி. கோல்டன் ரெட் கலர், புதுசாக பூக்கும்போது ரொம்ப வைப்ரண்ட்டாக இருக்கும். அடுத்து பிங்க் செம்பருத்தி, சின்ன செடியிலே நல்லா பெருசாக பூக்குது. இது வந்து மிளகா செம்பருத்தி. மிளகா பழம் மாதிரி டார்க் ரெட் கலரில் குச்சி குச்சியாக ரொம்ப அழகாக இருக்கும். நாட்டு செம்பருத்தியும் வச்சுருக்கேன். ஒரு கட்டிங்லேருந்து ப்ரொபகேட் பண்ணது, இப்போ பட்ஸ் வச்சுருக்கு. இது டீ ஆயில் மாதிரி நிறைய யூஸ் ஆகும். கடைசியாக எக்ஸோரா இட்லி பூ வெரைட்டி. குட்டை வெரைட்டியில் பிங்க் அண்ட் ரெட் வச்சுருக்கேன். ரெட் செடி ஃபுல்லாக பூத்து ரொம்ப அழகாக இருக்கும். அதோட பெருசாக வளரக்கூடிய ரெட் இட்லி பூ வெரைட்டியும் வச்சுருக்கேன். அடுத்து ரங்கூன் மல்லி, மது மால்த்தின்னு சொல்லுவாங்க. இது சிங்கிள் பெட்டல், மல்டி பெட்டல் 2 இருக்குது. இது 2வது மாடி வரைக்கும் கொடியாக ஏற்றி விட முடியும். நல்லா படர்ந்து அழகாக இருக்கும். ஆர்ச் கனோப்பியில் கூட நம்ம ஏற்றி விட்டால் ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது சிங்கிள் பெட்டல். இதில் வாசனையும் நல்ல அருமையாக வரும். இதுக்கு பெருசாக நான் ஒன்றும் கேர் பண்ணவே இல்லை. ஆனால் நல்ல அழகாக பூத்துக்கிட்டே இருக்குது. கொத்து கொத்தாக பூக்குது. நான் நர்சரியில் வாங்கும்போதே நல்லா வளர்ந்த பெரிய மரமாக இருந்த ஒரு செடியோட கிளையை தான் வாங்கி வச்சேன். ஸோ அதனால் எனக்கு ஃபஸ்ட்டு டேலேருந்தே ப்ளூமிங் இருக்குது. அவ்வளோதாங்க. அடுத்த வீடியோவில் வீட்டுக்காக க்ரீப்பர் பிளான்ஸ்க்கு போட்ட செட்டப்பையும் அதில் வைக்க போகிற க்ரீப்பர் பிளான்ஸ், ஃப்ளவரிங் பிளான்ஸையும் பார்க்கலாம். பாய்.